இதற்கு நடுவில் அவங்க தாயார் இப்போது வந்து இந்த செய்தியின் விளைவாக இந்த ஒரு வாரம் இந்த 2-3 நாட்களில் ஏற்பட்ட இது பிரச்சனையின் காரணமாக மத்திய அரசு சார்பில் வந்து இவங்க தாயார் தரப்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அது இன்றோ நேற்றோ அந்த வழக்கு வந்ததாகவும் அந்த வழக்கை வந்து இல்லை நான் 14ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுக்கிறதா நீதிபதிகள் மாண்புமிகு நீதிபதிகள் வந்து தெரிவித்தது அடுத்து இல்லை போதிய அவகாசம் இல்லை அதனால் தயவு கூர்ந்து இன்றோ நாளையோ அந்த வழக்கை விசாரணைக்கு எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றோ இல்லது நாளையோ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையிலிருந்து ஒரே ஒருவர் நினைச்சா மட்டும்தான் அந்த நாட்டின் சட்டப்படி அது விக்டிம், அதாவது தலால், அப்போதான் முக்தி. அவங்க குடும்பத்தினர் நினைத்தால் மட்டும் அவங்க சகோதரர்களோ அவங்க குடும்பத்தினர் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட நாங்கள் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றோம், அவங்க நீங்கள் அதை மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த முக்தியோட சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவரை நாங்கள் கேரளாவில் கொண்டு வந்து அவருக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுக்குறோம் அவர் உடல்நல சரி இல்லாமல். இல்லை நீங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவில் குடி போகணுன்னா அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு இவங்க தன்னோட சக்திக்கு மீறி சொன்னாலும் பலர் வந்து இந்த நிமிஷா விவகாரத்தில் பலர் வந்து உதவி பண்ணுறதுக்கு காத்துட்டு இருந்தாலும் அந்த நாட்டின் சட்டத்தின்படி அவர்கள் விக்டிம் குடும்பத்தினர் மன்னித்தால் மட்டுமே இந்த தண்டனையிலேருந்து தப்ப முடியும். அதுக்குண்டான கால அவகாசம் ரொம்ப இல்லை, 4 நாட்கள் 5 நாட்கள் தான் இருக்குது.